வணக்கம். ஜோதிடத்தில் இந்த லக்னாதிபதி எங்கே இருந்தால் சிறப்பு, இதுக்கு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது வந்து ஒரு டிபேட்ஃபுல்லான விஷயம் தான். ஏன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி எங்கே வேணாலும் இருப்பார். அப்போ எங்கே இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, இந்த வாழ்க்கை பிறவி வந்து அப்படியே ஸ்மூத்தாக கழிச்சிட்டு போயிடணும். எந்த வித இருந்த சூடே இல்லாமல் அப்படியே வந்தோமா, ஸ்மூத்தாக லைஃப் வாழ்ந்தோமா அப்படியே போயிடணும் அப்படின்னா, லக்னத்தில் இருந்தால் ஓகே. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த திரிகோண பாவங்கள்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி ஸ்தானங்கள். இல்லைங்க சார், நான் வந்து என்னுடைய சூடை பதிக்கணும், சமுதாயத்தில் நானும் ஒரு ஆள், என் பேர் வந்து நிலைச்சி நிற்கணும், பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் நல்லபடியாக ஆகணும், பெரிய வீடு கட்டணும், பங்களா கட்டணும் அப்படின்னா, கேந்திர பாவங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கணும் என் வாழ்க்கையில். பல பேர் என்ன பேசணும் அப்படின்னா, 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம் இந்த கேந்திர ஸ்தானங்கள் இருக்கணும். ஏன் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், 7ஆம் பாவம் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ரேஞ்சர்ஸும். 4ஆம் பாவம் வந்து வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள் சேருவது. அப்போ இதுதான் பவர் ஹவுஸ், விஷ்ணு ஸ்தானம்னே பேர். இங்கே இருப்பது சிறப்பு. அடுத்ததாக இல்லை கொஞ்சம் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் கடன்பட்டாலும் முன்னேறி வந்துடணும் எப்படியாவது அப்படின்னா, உபஜயஸ்தானமான 3, 6, 11 இது 10 கேந்திரத்துக்கும் சேரும். இப்போ 3, 6, 11 இருந்தால் அந்த வாய்ப்பை தரும். 2ஆம் பாவம் குடும்பத்துக்காக வருது, குடும்பஸ்தானம். 8, 12 இருக்கக்கூடாது, ஏன்னா இது மறைவு ஸ்தானங்கள். 12ஆம் இடம் வெளிநாடு, வெளியூர், அங்கே போய் கூட தப்பிச்சு நல்லபடியாக வாழலாம். 8ஆம் பாவத்திலிருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள்.